ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு கோவில் ஸ்டைலில் டேஸ்டியான சக்கரை பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு கப் பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது கூட 4 கப் அளவு தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி இதை 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ விசில் அடங்கணுன்னா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சாதம் இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வந்திருக்கணும். இப்போ இதை ஒரு தடவை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கப் அளவு திக்கான காய்ச்சின பால் சேர்த்து விட்டுடலாம். கூடவே 2 கப் அளவு வெல்லம் சேர்த்து விட்டுக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் வெல்லம் சரியாக இருக்கும். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும், நமக்கு அது வர இருக்கட்டும். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி வருது. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து விட்டுடலாம். இப்போ இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து இதில் சேர்த்து விட்டுக்கலாம். அதுக்கு தாளிப்பு கரண்டியில் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன வடை சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து விட்டுக்கலாம். நான் பெரிய ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து விட்டுக்கிறேன். சின்னதாக இருந்தால் 4 சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ நெய் நல்லா உருகி வரட்டும். நெய் நல்லா உருகுனதும் கொஞ்சம் முந்திரி திராட்சையை இதில் வறுத்து சேர்த்து விட்டுக்கலாம். முந்திரி திராட்சையும் நல்லா வறுபட்டு வரணும். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம தாளிச்ச முந்திரி திராட்சையை பொங்கலில் சேர்த்து விட்டாட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் வேணும்னா இது கூட ஒரு பிஞ்ச் பச்சை கற்பூரம் சேர்த்து விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே கோவில் டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கோவில் ஸ்டைலில் சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.